டாடி டாடி வீடு சூப்பர்லா. தாத்தா ரொம்ப கலைநயத்தோட கட்டியிருக்காரு. தாத்தா இஸ் கிரேட்லா. ஆமா, எங்க மாமாவுக்கு வேற எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு? அது இளஞ்சி ஈஸ்வரமூர்த்திக்கும் நம்ம வக்கீலுக்கு தான் தெரியும். ஓ, நான் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. என்னம்மா நிஜமாவே இவரை தெரியலையா? கணக்குல கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. நான் போயிட்டு வர்றதுக்கு ஒண்ணு சொல்லாதீங்க. இப்ப வந்துடுறேன். இது தெரியுதா? அக்கா இல்ல அம்மான்னு சொல்லணும். அக்கா. பாண்டியரே பாத்தியா கணக்குல? இது பார்த்தோம் அக்கா கண்டுபிடிச்சிச்சுல. ஏண்டா ஏன் தம்பி எனக்கு தெரியாதா? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா விளையாடுனா அவ்வளவுதான். மாமி என் பொண்ணு பேர் ரேவதி. நீங்க எதுக்கு பண்ண தானே? ஏய், அக்கா ஒண்ணுமே சொல்லல. அதுக்குள்ள எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? வாட்லா, நான் இந்திய சரித்திரத்தை விட எசகிபாணி சரித்திரம் தான் நிறைய கேட்டிருக்கேன். எங்க மம்மி மலேசியால எப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. கோலாலம்பூர்ல இருந்து குற்றாலம் வரைக்கும் உங்க பேச்சுதான். ஐ ஆம் நாகராஜ ராஜா. How are you மச்சான்? ஆமா கணக்கு பிள்ளை, வீட இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்களே எப்படி? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, பாண்டிதான். நாங்க இத வீடா நினைச்சிருக்கோம், அவர் இத ஒரு கோவிலா மதிச்சிருக்கா. அது கடமை இல்ல. பசிக்குது இல்ல? யாலா பசிக்குது. ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. ஹோட்டலா? 5 நிமிஷம் போங்க மச்சான். அப்படியே வெடக்கோழிய புடிச்சு பொரிச்சிடறேன், அப்படியே குறும்பாட்டை புடிச்சு குழம்பு வச்சிடறேன், அப்படியே அயிர மீனை புடிச்சு மஞ்சள் பழம் விட்டு அவிச்சிடறேன். இந்த புறா இல்ல அத முட்டையோட நான் கட் பண்றேன். பாருங்க. அங்கிள் அங்கிள் 5 மினிட்ஸ்க்குள்ள. 2 மினிட்ஸ்ல. 2 மினிட்ஸா? வாட்லா? ஐயா, ரகசியம் சொல்லிட்டேன், ரகசியம் சொல்லிட்டேன். குப்ஸ், நீ ரொம்ப அழகா இருக்கற. அப்படியா? நானா? ஆமா. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். வா தம்பி. ஆமாக்கா, வாழமரம் தோரமா வண்டி அனுப்பிச்சுட்டேன். தென்காசில இருந்து மேல கரங்க ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு வந்து இறங்கிடுவாங்க. இந்த பூஜை சாமா போக்குவரத்துக்கெல்லாம் குப்பு சாமி லிஸ்டையும் பணத்தையும் கொடுத்து வாங்க சொல்லிட்டேன். அவன் வாங்கிட்டு நேரம் கோயில இருப்பான். இப்ப நேரம் கோயிலுக்கு இறங்க வேண்டியது அவ்வளவுதான். அக்கா சொல்ற வேலையை மட்டும் ஃபிங்கர் டிப்ஸ்ல முடிச்சிடுறேன். நான் சொல்ற வேலையில மறந்துடுறிய. வாட்லா? என்ன மச்சான் நீங்க? எனக்கு அக்கா வேற, நீங்க வரையா? அந்த வக்கீல் கோயில்பட்டு வக்கீல் மட்டும் தானே போனேன். அவன் கோயில்பட்டுல இருந்து மதுரை இருக்காருனாங்க. மதுரை அட்ரஸ் கேட்டா அங்க போய் அள்ளிட்டு வந்துடலாம்னு. அவங்களுக்கு அட்ரஸ் தெரியல. ஆனா ஒண்ணு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளை காலையில அந்த ஆள் வந்து இடது காலம் அவர் வீட்டுல வைக்கும் போது வலது காலம் இங்க வைக்கணும். இல்ல அடி உருட்டிடும்ல. என்ன என்ன மச்சான் கரெக்ட் மச்சான்? அங்கிள், மலேசியால இருந்து வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நோ ரெஸ்ட்லா. எப்ப பார்த்தாலும் அலைஞ்சிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன திருவிழாவுல இன்ட்ரெஸ்ட்? வருஷம் திருவிழா வந்திருக்கு. தாயில்லா பிள்ளை மாதிரி தனியா நின்று பார்த்துருக்கேன். ஆனா கொண்டாடினதில்ல. இந்த வருஷம் என் அக்கா, மச்சான், நீ இப்படி எல்லாருமா வந்து நான் ஒரு அனாதை இல்லைன்னு சொல்ற மாதிரி என் மனசார கொண்டாடுற திருவிழா. அதான். டாடி, டாடி, தண்ணி அடிக்க வேண்டிய நேரத்தை வேஸ்ட் பண்ணி நிக்கிறீங்க. வாட் திங்கிங்? ஒண்ணு இல்லடா, வரமாட்டாங்க நினைச்ச குடும்பம் மலேசியால வந்துட்டாங்க. நேசமணி மக வந்து அவங்க சொத்தை கேட்டா திருப்பி கொடுக்கணும். அதான் யோசனையா இருக்கு. விடுங்க, அவங்க வந்து உங்ககிட்ட கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கணக்க முடிக்கணும். அதானே? முடிச்சிடுறேன். டேய், அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத. அப்புறம் நம்ம குடும்பமே உள்ள போகணும். முகம் தெரியாத ஆளுங்களை வச்சுதான் இந்த காரியத்தை முடிக்கணும். நாளைக்கு நடக்க போற கோயில் திருவிழாவுல நேசமணி குடும்பத்துல வாரிசே இல்லாம எல்லாரையுமே அழிச்சிடணும்.
பாண்டி நம்ம கோயில் யானை எந்திரிக்கும் போது கால் பெசிருச்சப்பா. வெட்டினரி டாக்டர்லாம் வந்து பாத்துட்டாங்க, ஒண்ணும் முடியல, யானை வேதனையில துடிக்குது. ரேவதி கல்யாணத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் சாமி கும்பிட வந்தேன். இந்த சமயத்துல இப்படி அபசகுணமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, திருவிழாவும் நடக்க, நீ நினைச்சது நடக்க. சுளுக்கு தானா என்ன இப்ப யானைங்கிறா? மண்டபத்துல இருக்கு, வார பாத்துலாம். ஹாய். சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர். நடந்தா யானை, நடக்காட்ட பூனை, அடக்கத்துல அமலா, அடங்காட்ட ஃபமீலா, மௌனத்துல மனிஷியா கொயிலாலா, மயக்கறதுல சுனாவளி பந்துரு. எம்மா 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 எம்மா, என்ன நண்பா இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா? நீ சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா. இதாப்பா குளிக்க வருவா? அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? ஏன் இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன உத்தவ பத்தியா? நல்ல கடவுளுடைய அமைப்புப்பா. ஹாய் 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 ஹாய். என்ன அது யாருப்பா? என்ன நண்பா, ஏன் ஆளை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க நீ? நீ கண்ணாடி போட்டு பாரு, அது யாரு? நீ கண்ணுல நல்லா விரல விட்டு தொடச்சிட்டு பாரு, அந்த ரோஸ் கலர் ஏன் ஆளுப்பா? தம்பி அது யாருப்பா? டேய் அண்ணா, அது நம்ம ஆள்றா. அது யாரு? டேய் நல்லதுல உனக்கு சொன்னா கேளு. என்ன பல்ல கடிச்சா? டேய் ஏய், ஏனா? ஏய், 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 ஏய். ஏனா? ஏய், ஏய். குப்பு மாமா, ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? இது டாவா? ஆமாடா, சரியான லூசுங்க. உங்களை நான் எங்க எல்லாம் தேடிட்டு வரேன். 3 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? 3 பேர் சேர்ந்து குளிக்கிறதா? என்னங்கடா அது? ஆமாடா, அது லூசுடா. லூசா? அம்மா, ஐயோ. ஏய், லூசுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண போறேன். பேசாம ஒதுங்கிக்க. லூசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ விலகிக்க. ஏய், என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்றா? கூப்பிட்டா. ஐயா, ஐயா, ஐயா. ஏண்டா, எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா? டேய், ஒரு இளநில 2 ஸ்டாவா? இப்ப 2 இளநீ 2 ஸ்டா. குடி குடி. இப்போ குடிக்கல வெட்டுவேன். நீ இந்த பக்கம் போ. நீ போடா அந்த பக்கம். ஏன்டா என் கால் அடிச்ச? எறும்பு போச்சு அடிச்ச. என் கால என்ன அடிச்ச? ஈ பூச்சி அடிச்ச. போட்டி அடியா? ஏய், இன்னொரு தடவை என் காலை தொட்ட உன் காலை உடைச்சிடுவேன். நீ என் கால தொட்ட உன் கால கடிச்சு போடுவேன். உன் காலை அடிச்சிடுடா. என் காலை கடிச்சு பாரு. இது யாரு கால்டா? என் காலு. இது என் காலு. ஏண்டா என் காலை அமைக்க வச்சு உங்களை கூப்பிட்டுனா? இல்ல, நீங்களா வந்து ஆளுக்கு ஒரு காலை அமைக்கப்பட்டு அவன் இந்த காலை அடிச்சிருவாங்க, நீ இந்த காலை கடிச்சிருவாங்கிற. ஏண்டா நீங்க அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் என் காலை நான் கடிச்சது? அப்போ என் கால அடிப்பா, அவன் கால கடிக்கப்படாதா? ஆமா ஆமா, இப்படி எல்லாரையும் பின்றதுலயே இருங்க. திருவிழா கூட்டத்துல அத்தனை ஆம்பளைங்க இருந்தாங்கல்ல, அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் எதுக்கு? உள்ள புகுந்து கத்தி கம்மன் கூட பார்க்காம அப்படியே முட்டி மோதுறீங்களே. முதுகுல பட்ட அருவா கழுத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்களாம். எனக்கு பால் கொடுத்து வளர்த்தது நேசமன் ஐயாவுடைய சம்சாரம் தான். அந்த தாய் மாதிரியே எங்க அக்காவுக்கும் ரொம்ப பெரிய மனசு. என்ன ஒரு அனாதையா நினைக்காம என் மேல அன்பு காட்டி
எனக்கு ஆணும் அவனா கத்து கொடுத்தது எங்க அக்கா தான். என் உடம்ப செருப்பா தச்சு போட்டாலும் அந்த குடும்பத்துக்கு நான் பட்ட கடன் தீராது. எங்க அக்காவுக்காகவும் அக்காவோட பொண்ணுக்காகவும் இந்த உடம்பு மட்டும் இல்ல, என் மூச்சு காத்தையும் கொடுப்பேன். நாகராஜ் சார், திருவிழாவில் உங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண நினைச்சது அந்த இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தியா தான் இருக்கும். இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தியா? எங்களை கொள்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? அது ஒண்ணு இல்ல மச்சான். நேசமணி ஐயா மலேசியாவுக்கு செட்டில் ஆக போகும்போது இந்த வீட்டை எங்க அப்பா அவர்களை விட்டு போன மாதிரி விக்ரமசிங்கபுரம், சுந்தரபாண்டியபுரம், இளஞ்சி இந்த 3 ஊர்லயும் 250 ஏக்கர் இருபோக நஞ்சரலாம், 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, பங்களா, சொத்து பத்து அத்தனையும் அந்த நாய்க்கு பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போனாராம். காலங்காலமா யாரும் வந்து கணக்கு கேட்காதனால பிரமாதமா கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்களா, எங்க திடீர்னு வந்து கணக்கு கேட்டுங்க பயந்து இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா நீங்க எதுக்கு மச்சான் யோசிக்கிறீங்க? அக்காவும் நீங்களும் ஒரு வார்த்தை பாண்டியா என்ன ஏதுன்னு போய் பாடுறான்னு சொல்லுங்க. அவ்வளவு கணக்கு வழக்கோட அத்தனை தலையை வந்து காலையில போடுறேன். நீ ஏன்பா டென்ஷன் ஆகுற? நீ போய் என்ன தேய்ச்சி விடுறது, சுளுக்கு எடுக்கிறது இதெல்லாம் போய் கவனிப்போ. ஏன் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? பாண்டி நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுது. அக்கா, மச்சான் என் மேல உள்ள அக்கறையில தானே சொல்றாரு. சரி பாண்டி, ஏதோ தெரியாம பேசிட்டேன். இது எங்க குடும்ப விஷயம், இதை நாங்களே பேசிட்டுக்கிறோம். வக்கீல் சார், நம்ம சொத்து பத்தெல்லாம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கிறதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்றீங்க. ஓகே. இந்த வீட்டையும் சேர்த்து. ஒரு நிமிஷம், கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன இங்க இருக்கிற சொத்தையெல்லாம் எதுக்காக விற்க சொல்றீங்க? இது அத்தனையும் எங்க அப்பா உழைப்புல சம்பாதிச்ச சொத்து. இதுல இருந்து ஒரு செங்கல்ல கூட விக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொந்த மண்ணுக்கு வந்துட்டோன்ற துணிச்சல்ல பேசுறியா? ஆமா ஆமா, ரேவதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த மண்ணிலேயே உயிரை விடுறதுக்கு நான் தயாராயிட்டேன். மலேசியாவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட செத்து செத்து பழைக்க நான் தயாரா இல்ல. எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்த தம்பி எசக்கி பாண்டி கூட இருக்கான்ற தைரியமா ஒண்ணு? மம்மி, கதவு தரங்க. கம்லா, வாட்லா, வெளியே எல்லாரும் உட்கார வச்சுட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவை கேளு. என்ன மம்மி டல்லா இருக்கீங்க? மம்மி மூஞ்சி என்னைக்கு நல்லா இருந்திருக்க? எப்பவுமே டல்லுதான். டாடி, உன்னை யாருக்கையில பிடிச்சு கொடுக்கணும்ன்ற கவலை வந்துச்சு. மம்மி, என்னை யாருக்கையில பிடிச்சு கொடுக்க நானே ஆடா மாடா? நேரம் வரும்போது மாப்பிள்ளை யாரு நானே சொல்றேன், தாலி எடுத்து கொடுத்தா போதும். ரேவதி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. காஃபியும் வேணா ஒண்ணு வேணா, நீ உள்ள போ. டாடி, ஏமா குழந்தை திட்டுற? பாரு, மம்மிக்கு காலையில தலைவலி. டைகர் பாம் அதை தடவை டென்ஷன் கூட. வாங்க மம்மி. போமா, வாங்க மம்மி. போ. எப்படி நாகராஜ ராஜா. வக்கீல் சார், நான் சொன்ன சொத்து விவரத்தை எல்லாம் டீட்டெயிலா ரெடி பண்ணுங்க. அப்புறம் இந்த வீட்டை விற்கிற விஷயமா பின்னாடி நானே சொல்றேன். ஓகே சார். அந்த ஈஸ்வரமூர்த்தி மேல லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா சார்? நான் டீல் பண்ணிக்கிறேன். வரேன் சார்.